கருப்பட்டி காய்க்கிற வேலையும் ரொம்ப கஷ்டம் தான் போல இருக்கு. அடுப்புகிட்டே இருந்து காய வேண்டி இருக்கு. எவ்வளவு நேரம் தான் இப்படி இருந்து காயிறது? அடுப்பும் தீ போட போட ஏத்துக்கிட்டே இருக்கு. எவ்வளவு தீ தான் பொடியுது. அப்பா வேற போகும்போது நீ நெருப்பு அணையாம போட்டுக்கிட்டே இருக்கணும்னு சொன்னாரு. 2 மணி நேரம் மேல ஆகும் பதம் வர்றதுக்கு. நீ போட்டுக்கிட்டே இரு, நெருப்பு அணைய விட்டுறாதன்னாரு. எனக்கு தெரிஞ்சு 1.5 மணி நேரத்துக்கு மேல ஆகுதுன்னு நினைக்கிறேன். எப்ப இத பதம் வந்து அவளை சரட்டையை அடுக்கி வச்சு சரட்டையில ஊத்தி அதை காஞ்சி எடுக்கிறதுக்குள்ள போதும் போதும் நயிரும்போ. ஒரு ரவுண்ட் அப்பா ஊத்திட்டு போயிட்டாரு. அடுத்து இப்ப நான் கடந்து காயிறேன். இதுக்குதான் காலேஜுக்கு ஓடிடணுங்கிறது. காலேஜுக்கு போயிட்டேன்னா இந்த மாதிரி வேலைலாம் நம்ம செய்யணும்னு அவசியம் இல்லல்ல. அப்பா பணையற போயிட்டாங்க பெரியப்பா, நான் தான் இருக்கேன். நீ மட்டும்தான் இருக்கியா? சரி சரி. இந்த பயணியும் சேர்த்து ஊத்தி காய்க்க முடியுமா? எவ்வளவு நேரம் ஆச்சு மறுபடியும் பயணியை ஊத்தி? அது 1.5 மணி நேரம் போல இருக்கும் பெரியப்பா. ஐயா அப்ப இனிமே ஊத்த முடியாது. சரி அப்ப இதை நாளைக்கு ஊத்தி காய்ச்சி கொள்ளலாம். இது இங்கே இருக்கட்டும். சரி பெரியப்பா. சரி அப்ப நான் இதை ஓரமா வச்சுட்டு வரேன். சரட்டையில தண்ணியில ஊற போட்டிருக்கேன்னாரு அப்பா. அதை வேற எடுத்து அடிச்சு தொடச்சு வைக்கணுமா? ஏகப்பட்ட வேலை சொல்றாரு. ஐயா சதீஷ், என்ன பெரியப்பா? இந்த கப்பி முட்டை கொஞ்சம் உடச்சி தரியால? உங்க அப்பனை பறிச்சு தர சொன்ன அவன் மறந்துட்டான். இப்ப வரும்போது நான் பறிச்சு கொண்டு போட்டேன். நைட்ல கொஞ்சோண்டு வித்து இருக்கு. இதை நான் அரைச்சால போடுறேன். நீ இதை மட்டும் கொஞ்சம் வித்து எடுத்து வையா. பெரியப்பா அப்பா எனக்கு சரட்டையெல்லாம் கழுவி எடுத்து அடிச்சு வைக்க சொல்லி வேலை தந்துட்டு போயிருக்காவல்ல. அது இன்னும் கருப்பட்டி குப்பனி காய நேரம் ஆகும்ல. அதுக்குள்ள இதை நீ எடுத்துடலாம். நீ இந்த வித்து எடுத்துக்கிட்டு நான் மீதி வேலையை நான் பாத்துக்கிட்டுறேன். சரி பெரியப்பா. கொண்டாங்க, நான் வித்து எடுத்து உங்களுக்கு இடிச்சு தரேன். அப்படி பெரியப்பா பச்சையா இருக்க கப்பி முட்டை என்ன பண்றது? அதை உடைக்க முடியாதுல்ல. பச்சையா இருக்க கப்பி முட்டை கொஞ்ச நேரம் ஒரு 1/2 மணி நேரம் வெயில தூக்கி போடு, காஞ்சி கிடக்கும். சரி பெரியப்பா. கையில உடைக்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. கல்ல தூக்கி போட்டு 2 இடி இடிச்சனா உடைஞ்சிரும். அங்கன புளிய மரத்துக்குள்ள கல்லு கிடக்கும். அம்மிகல்ல ஆட்டுக்கல்ல எல்லாம் கிடக்கும். அங்கன போய் 2 இடி இடிப்போம், எல்லாம் வந்துரும். என்னடா பயணி காய்க்க சொன்ன இங்க வந்து வெளியே உட்கார்ந்து இருக்க? டீ போடலையா? பெரியப்பா வந்துட்டாவப்பா. அவிய தான் கப்பி முட்டை போய் உடைச்சு எடுத்துட்டு வா, நான் பையனி காய்க்க வேலையை பாத்துக்கிட்டேன்னாவ. அதான் நான் இங்க வந்து உட்கார்ந்திருக்கேன். ஓ தண்டை பண்ணியானே வந்துட்டாவளா? சரி சரி, நானும் பணம் இடிச்சிட்டு வந்துட்டேன். சரிப்பா, நான் அந்த கப்பி முட்டை மட்டும் உடைச்சு தந்துட்டு நான் வீட்டுக்கு கிளம்பலாம்ல. கிளம்பு கிளம்பு. உனக்கு பரிச்சை எப்ப முடியும்? அதுக்கு நாள் கிடக்குதுப்பா. ஏன் கேக்குறீங்க? இல்ல பரிச்சை முடிஞ்சதான் அந்த படைத்து முடிகிற வரைக்கும் அப்பா கூட இருந்தா கொஞ்சம் எனக்கு ஒத்தாசையா இருக்கும்ல, அதுக்குதான். ஐயோ, ஒரு நாளைக்கு நமக்கு போர் அடிக்குது. இவருக்கு மாச கணக்குல இங்க உட்கார்ந்து வேலை செஞ்சனா அவ்வளவுதான். ஆளே அடையாளம் தெரியாம மாறிடுவேனே. என்னெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்க? வாரேன்ப்பா. அம்மை வந்து இருந்து எல்லாம் செய்யறது கஷ்டம். நீ கொஞ்சம் ஒத்தாசையா இருந்தா பயணி குடிக்கியால. ஆனா கொஞ்சம் சுண்ணாம்பா இருக்கும். இல்ல இல்ல வேண்டாம்ப்பா. காலையில பயணி தான் கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கும். இப்ப எடுத்து இறக்குன பயணி கொஞ்சம் சுண்ணாம்பா அதிகமா தான் இருக்கும். சரி நான் காய்க்கிறதுக்கு ஊற்றி போடியேன். இப்ப நான் இந்த புளிய மரத்துக்குள்ள போய் உடைச்சு எடுத்துட்டு வரேன். ஐயா ஆமா தண்டை பண்ணியன்னு பறிச்சுட்டு வர சொன்னாரு. நான் மறந்தே விட்டு விட்டியா? நீ பறிச்சுட்டு வந்தியா? இல்ல பெரியப்பா தான் பறிச்சுட்டு வந்தாவ. சரி சரி உடச்சி எடுத்துக்கொண்டு கொடு. சரிப்பா. ஐயோ உடம்பு சரியில்லாத நேரத்துல போக்குள்ள நடந்து காமிச்சிட்டு நடக்கார. என்ன இருங்க நான் தான் வாரேன். என்னன்னு நீங்க புகைக்குள்ள கடந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு அடக்கிய? அதான் அந்த பயலை நான் தான் செய்ய சொன்னேன். நீங்க இதுக்கு கடந்து சிரமப்பட்டுட்டு அடக்கிய. அவன் தீ போடத்துன்னு தான் அவனை விட்டுட்டு போனேன். பரவாயில்லப்பா, இருக்கட்டும், சின்ன பையன் தானே. அவனும் எப்பதான் நம்ம தொழில கத்துக்கிட்டதுங்க. அவனையும் பரிச்சை முடிஞ்சதும் இந்த படையத்துக்கு இங்கதான் கொண்டு போடணும். அப்பதான் அவனும் 4 இது கத்துக்கிடுவான். படிச்சு அவனாவது ஒரு வேலையில போய் உட்காரட்டும். அவன் எதுக்கு இங்க இந்த நெருப்புக்குள்ள கடந்து கஷ்டப்படணும்னு சொல்லு. இப்படி நினைச்சுதான் அவனும் படிக்க வச்சு வெளியே வேலைக்கு போய் ஒன்னும் இந்த தொழில பார்க்க மாட்டோங்க. இந்த தொழில அப்ப யாரு தான் பாக்குறது நம்ம காலத்துக்கு அப்புறம்? படிச்சு அறிவையும் வளர்த்துக்கிடணும், இவையும் கத்துக்கிடணும். கத்துக்கிட்டா ஒன்னும் தப்பு இல்ல. அது உஞ்சரிதான். சரி நீங்க எந்திரிங்க, நான் வேலையை பாக்கேன். நீ போய் சாப்பிடல சின்னத்துற? நீங்க சாப்பிட்டீங்களா? இல்ல எனக்கு பசிக்கல பத்துக்க. நீங்க முதல் சாப்பிடுங்க, நான் இதை வேலையை நான் பாக்கேன். அதுக்கப்புறம் நான் வந்து சாப்பிட்டுக்கிட்டேன். இல்லல சின்னத்துற எனக்கு பசிக்கல, நான் வேலையை பார்க்க. நீ போய் சாப்பிட்டுட்டு வா. நீ தான் நிறைய மறையேற. அடுத்து உன்ன கேளுங்க, நேரத்துக்கு சாப்பிட்டுட்டு மாத்திரை போடணும்ல. போங்க போய் சாப்பிடுங்க, மாத்திரையை போட்டுட்டு வாங்க. அதுக்குள்ள நான் சரட்டையெல்லாம் கழுவி அடிக்கிறேன். அதுக்குள்ள அதுவும் பதம் வந்துடும். கூப்பணி காஞ்சதும் நான் ஊத்தி போட்டுட்டு வந்து சாப்பிடுறேன். அது என்ன 1/2 மணி நேரம் ஆகும்ல இன்னும் பதம் வர்றதுக்கு? இப்பதான் உன் மொபைல் வேற இது காப்பி முத்தை உடைச்சிட்டு இருக்கான். அதை இடிச்சு கொண்டு போட்டாதான் பதம் சீக்கிரம் வரும். இந்த புளிய மரத்துக்குள்ள போய் இடிச்சுட்டு வரேன்ட்டு போனோம். அந்த வருவான் இப்போ. நீங்க போய் சாப்பிடுங்க போங்க. அப்படியா சொல்ற? ஆமாண்ணே சொன்னா கேளுங்க போங்க. சரி அப்போ பாத்துக்க.
பிங்கி பிங்கி எங்க போனா கூட சத்தமே தர மாட்டுக்கா? என்ன காளையா, என்னத்துக்கு கத்திக்கிட்டு இருக்க? உன்கிட்ட நான் என்ன சொன்னேன்? என்ன சொன்னீங்க? ஒன்னும் சொல்லலையே. எது ஒன்னும் சொல்லலையா? பணையத்தை நெருங்கிட்டுன்னு தெரியுங்களா? பணையத்தை நெருங்கினா நீ தோட்டத்துக்கு வந்து வியாழ கிடக்கும், தங்கி இருந்து எல்லாம் பார்க்கணும். நீ வராம கொள்ளாம வீட்லயே இருந்தா எப்படி? இப்ப பணையெல்லாம் அப்படியே போட்டுடலாமா? வேலைக்கு நாள ஆளை விடுவோம்னாலும் விடாண்டா. அவங்களுக்கு பணம் ஏறதுக்கு காசு கொடுக்கணும்னு இப்ப பணம் ஏற ஆள் கிடைக்கிறதும் கஷ்டமா இருக்கு. நான் ஒருத்தனே அவ்வளவு பணையும் என்ன நீ யார் இறங்க? கஷ்டப்பாடு பட்டு நான் கடந்து பயணி காய்ச்சிட்டு அடக்கேன். அதான் இன்னைக்கு அந்த தாளை போட்டுட்டு வந்துட்டேன். அடுப்பும் தெரியல, ஒன்னும் தெரியல, என்னால ஒன்னும் செய்ய முடியல. நீ வந்து செய்யதான் இருந்தா பணையத்தையும் எடுத்து நடத்த வேண்டியதான். இல்லாட்டினா அந்த போட்டுட்டு வேலையை பார்க்க வேண்டியதுதான். நான் தோட்டத்தையும் பார்ப்பேன், இதையும் பார்ப்பேன், எப்படி பார்க்க முடியும்? இன்னும் 3-4 மாசத்துக்காவது 2 பேரும் சேர்ந்து செஞ்சாதானே ஒரு வேலையை பார்க்க முடியும். சரி, ஏன் வந்ததை மியான்னு கத்திக்கிட்டு இருக்கீரு? நானும் வரணும்னு தான் நினைச்சேன். உங்க மொபைலை வச்சு கட்டி எழுதியதுக்கே என்னால முடிய மாட்டேங்குது. எங்கண்ணா அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன் உங்களுக்கு என்ன? உங்கள்கிட்ட சொன்னா நீர் என்ன தட்டி கேட்க போறியாரு? அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவியாரு. உங்கள்கிட்ட இதெல்லாம் பேசினா வழங்காது. சரி, இது என்னது பையனியா கல்லா? கல்ல கொண்டுட்டு வீட்டுக்கு வருவேனாலா? மருமகனுக்கும் மோனுக்கும் பயணி பிடிக்குமே தான் எடுத்துட்டு வந்தேன். கொண்டு போய் குடிக்கட்டும் பிள்ளைகள். வந்துட்டீங்களா? ஏமா நீ தோட்டத்துக்கு வருவேன்னு பார்த்தேன், வரவே இல்ல. வரும் உனக்குன்னு பயணி எடுத்துட்டு வந்தேன். அம்மா உங்க அண்ணிங்க? அண்ணி உள்ளதான் இருக்காவப்பா, சமையல் செஞ்சிட்டு இருக்கா. அம்மா நீ தோட்டத்துக்கு விட்டா தானே வருவேன். அவதான் நீ விடையே மாட்டுக்கல, வீட்டை விட்டு வெளியே போக கூடாதுன்னு சொல்லி சத்தம் போடியா. வேற நான் என்ன பண்றது? அவ அப்படிதான் சொல்லிட்டு இருப்பா, நீ வர வேண்டியதானே? எது ஒண்ணு இல்ல பிங்கி, நாங்க என் மொபாட்ட பேசிட்டு இருக்கேன். எலாங்க பாரு, நானும் அப்பாயும் படையத்து முடிய வரைக்கும் தோட்டத்துலதான் இருப்போம். அப்ப நான் வந்துட்டு போவேன். நீங்கள் 2 பேரும் வீட்டுல பத்திரமா இருங்க. என்ன நீ ஒண்ணு என்ன சின்ன பிள்ளை கிடையாது, காலை கிளப்பிட்டு அங்கே இங்கேயும் ஓடியதுக்கு. எல்லாம் அவளுக்கு தெரியும் பிங்கி, நீ அவளை சும்மா சத்தம் போட்டுக்கிட்டே இருக்காத. அப்ப நீ வாரியா? அப்ப நிறைய வேலை கிடக்கு, போகுமா? அப்ப அடுப்பு கிடுப்புல நாசமாயி போய் கிடக்கு, எனக்கு அதுல செய்ய முடியல. ஒரு வேலையும் கொஞ்சம் அடுப்பும் செய்யணும் பத்துக்க. வாரேன் வந்து அடுப்பெல்லாம் செய்ய. சரி, அப்ப வா கிளம்பு. நீங்கள் பயணி குடிச்சிட்டு கலசத்தை பத்திரமா வைங்க, உடச்சு குடிச்சு விடாதீங்க. சரிப்பா, நானும் வரட்டுமாப்பா? என்ன வா? அவளாம் ஒண்ணும் வேண்டாம், அவ வீட்டுல இருப்பா. பிங்கி அவ வந்துட்டு போட்டு ஏன் வேண்டாங்க? வந்தான்னா வேற அவளை தனியா தான் திருப்பி வீட்டுக்கு அனுப்பணும். வேற அவ ஒத்தையில வருவா, 4 பேர் ஏதாவது சொல்லுவா, தேவையில்லாதது. ஏன் யார் என்ன சொல்லுவா? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, அம்மா அப்படிதான் சும்மா சொல்லிட்டு அடப்பா. அவளுக்கு வேற வேலை என்ன? இவ மத்த பிள்ளைல குறை சொன்னா வேற இவ பிள்ளைய அடுத்தையிலும் குறை சொல்ல தானே செய்வாவ. வாய் இழுத்து வச்சு தச்சு போடுவேன் அம்மா. அதிக பிரசிங்கனமா பேசிட்டு இருந்தா. சரி என் பிள்ளைகிட்ட சும்மா கோவப்பட்டுக்கிட்டே இருக்காத. இரு, நான் தேவையானதெல்லாம் எடுத்து வைக்க கொண்டுகிட்டு போகும். யாராவது ரோசு உங்க அன்னைக்கு பயணியை கூட்டு நீயும் கூடி. நம்மளா இருக்காது, நல்ல பயணி. சரிப்பா. நீ சும்மா அவளை மோச்சிக்கிட்டே நிக்காம வா என் கூட. பாருலா, நான் இல்லாத நேரத்துல நீ தான் பொறுப்பா பத்திரமா இருந்துக்கிட்டனா அவளையும் பாத்துக்கிட்டானோ. அவளும் சின்ன பிள்ளைதான். இப்பதான் தெரியுது அவளும் சின்ன பிள்ளைதான்னு. கூட பேசாத நீட்டேன். அங்க அப்பா கூப்பிடுறாவ பாரு, போ. வர இவளுக்கு வாய் ரொம்ப அதிகமா போச்சு. பயணிக்குள்ள மாம்பழம் வெட்டி போட்டு குடிச்சா சூப்பரா இருக்குமே. எப்பா எனக்கு மாம்பழம் வேணும். தோட்டத்துல நடக்குமா? அப்பா பறிச்சுட்டு வரலையே. சரி, நான் பறிச்சுட்டு வந்து போட்டு குடிச்சுக்கிடுறேன். காலுக்கு கட்டு போடலையா ஐயா? அதெல்லாம் வேண்டாப்பா. இப்ப உங்களுக்கு வலிலாம் பெருசா காலில் இல்லைன்னு தான் சொன்னாங்க. கையில மட்டும்தான், கையில பிராக்சர்னால அதுல மட்டும் தான் கொஞ்சம் பெயின் அதிகமா இருக்கும். அதனால நீங்க தொடர்ந்து அந்த தைலத்தை போட்டுட்டே இருந்தீங்கன்னா அதுவும் சரியாயிடும். கொஞ்சம் ஏஜ் ஆயிட்டதுனால பொருந்துறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கு. அதுக்கப்புறம் அது சரியாயிடும் நாளடைவுல. அதனால நீங்க மருந்து மட்டும் தொடர்ந்து போடுங்க. காலுக்கும் கொஞ்சம் போட்டு நீவி விடுறதா இருந்தாலும் நீவி விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது உங்களுக்கு சுருக்கு மாதிரி தான் ஏதோ இருந்திருக்கு. ஆமாய்யா. சரி, நீங்க போயிட்டு வாங்க. தைலம்லாம் வாங்கிக்கிட்டீங்கல்ல, இனிமே அடுத்த வாரம் வாங்க. இன்னும் 4-5 முறை வர வேண்டியிருக்கோம். வந்து கட்டி பிரிச்சு கட்டணும்னா அதுக்கப்புறமா சரியாயிரும். அதுக்குள்ள பீஸ் நீங்க ஒரு பாடு வாங்கிருவிய போல இருக்கே. வேற வைத்தியம் பார்த்தா சரியாகண்டாமாமா. நீங்க சும்மா இரு. சரிங்க ஐயா, அப்ப நாங்க வாரோம். சரிப்பா, அடுத்த வாரமும் இதே நேரத்துக்கு வந்துருங்க. என்ன? சரியா. மீனு வா போலாம். ஐயா, இவ்வளவு தூரம் வந்துட்டோம். அந்த அன்னைக்கு வீட்டுக்கு போன மேதான் அந்த பிள்ளை லட்சுமி, அவ வீட்டுக்கு ஒரு 8 போயிட்டு போயிருவோம். ஐயா வாரியா? என்ன அதில் கொண்டு விட்டு நானாவது ஒரு வார்த்தை பேசிட்டு வரேன். மீனுக்குட்டி இப்ப அங்க எதுக்கு? இல்ல, அன்னைக்கு வந்தவளை அந்தால நடுத்தருவிலே விட்டுட்டு போன மாதிரி போயிட்டோம். அவளை வீட்டுல கொண்டு போய் கூட விடாம இப்ப வாரம்னு ஒரு வார்த்தை சொல்ல விடாண்டேன்ட்ட வேண்டான்னு. இப்ப போகும்போதாவது ஒரு அவளை எட்டி பார்த்துட்டு போலாம்ல. மீனுக்குட்டி அவங்கள தேவையில்லாம நம்ம தொந்தரவு பண்ண வேண்டாம். அவங்க ஒரு வேளை தோட்டத்துக்கு கூட போயிருந்திருக்கலாம். நமக்கு அன்னைக்கு இடம் தெரியாததுனால அவங்க காட்டி கொடுத்துட்டு போனாங்க. அவங்கள ஓயாம அதுக்கு தொந்தரவு பண்ண முடியுமா? இப்ப நம்ம அங்க போனோம்னா ஜூஸ் வாங்குறதுக்கு காப்பி போடுறதுக்கு எதுக்காவது ஓடிட்டு அடப்பாவுமா? அவங்க வீட்டுல இருக்கோ இல்லையோ? இல்ல, காப்பியும் வேண்டாம் ஜூஸும் வேண்டால, ஒரு சொம்பு தண்ணி தந்தா போதும், ஒரு மடக்கு தண்ணியை குடிச்சிட்டு போவோம். இதுல என்ன வீலுக்கு சிரமம் சொல்லு? நம்ம எட்டி பார்க்காம போனாதான் எதை நினைப்பாவ. அன்னைக்கு வந்தவள மறுபடியும் கட்டுப்பாடுறதுக்கு மறுபடியும் வந்திருப்பாவல. வரும்போது நம்மள ஒரு வந்து பாக்கலையேன்னு நினைக்க முடியாவளா? சொன்னா கேளு, பெரிய மனுஷன் நான் சொன்னா சரியாதான் இருக்கும். நீ சொன்னா கேட்க மாட்டேன். சரிப்பா. என் செல்ல வேறாண்டி, வா 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 போ. இல்ல, அவள இங்க அவ துணி துவச்சு போடுறேன்னு அங்க போயிருக்கா. துணி துவச்சிட்டு அங்க போய் உட்கார்ந்து புளி உடைச்சிட்டு இருப்பேன்னா. சரி, ரொம்ப நல்லதா போச்சு. ஏதாவது ஒரு வேலையை செய்யல. நீ எதுவும் செய்யாம இப்படி ஊழாங்கனாங்க குத்தச்சுக்கிட்டே இருங்க. அம்மா, நான் கொஞ்ச நேரத்துல படிக்க போயிருவேன், போதே.
சரி நான் தோட்டத்துக்கு போயிட்டாரே நான் வரதுக்கு நேரம் என்ன 2 பேரும் சண்டை போடாம சோறு கறி தின்னுட்டு கடங்க படிச்சுட்டு கடங்க. அப்படியே படிக்கலன்னா உட்காந்து அந்த புளியை உடைக்கிறது கொட்டை குத்தியது ஏதாவது ஒரு வேலையை செய்யுங்க. சண்டை போட்டுட்டு நடக்காங்க 2 பேரும். அதை நீ அவகிட்ட சொல்லு. அவ தான் சும்மா தேவையில்லாம என்கிட்ட சண்டைக்கு வருவா. ஆமா அவகிட்ட சொன்னா அவ உன்னைய சொல்லுவா, உன்கிட்ட சொன்னா நீ அவளை சொல்லு. சரி நான் வாரேன். வா வா, பாத்து இறங்கு மீன்குட்டி, பாத்து. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, நான் நடந்துக்கிடுவேன், நீ போ. நாளை முன்னாடி போக மாட்டேன், நீங்க உள்ள போய் பேசிட்டு வாங்க. இல்ல ஏன் இப்படி கூச்சப்படியா அவ? நான் உன்னைய கூப்பிட்டு போறேன். ஏதோ ரொம்ப நாள் பழக்கம் மாதிரி அது பாட்டுக்கு போது போயிருந்த மீன்குட்டி. முத்தத்துலதான் இருக்கா போல இருக்கு, சத்தங்களதான் கேக்கு. லட்சுமி வாங்க வாங்க, நம்ம வீட்டுக்கு வராத ஆளு வந்திருக்கீங்களா? வாங்க வாங்க உள்ள வாங்க. இருக்கட்டும் இருக்கட்டும், எங்கேயோ கிளம்பிட்ட மாதிரி இருக்கு. ஐயோ சீனியரு, இவர் எங்க? ஆமா தோட்டத்துக்கு கிளம்பிட்டே விட்டுக்கிடுங்க. நீங்க கை கட்டுறதுக்கு வந்தீல வைத்தியரை பார்க்க? ஆமாம்மா, நான் இவன் போகணும்னு தான் சொன்னான், பார்த்துட்டு வைத்தியரை பார்த்துட்டு அப்படியே போகணும்னு தான் சொன்னேன். நான் தான் லட்சுமி ஒரு பார்த்துட்டு போகணுன்ட்டு இங்கே வந்தேன். அப்போவே சொன்னேன் லட்சுமி தோட்டத்துக்கு போயிருப்பாவிய, நீ போட்டு சும்மா அந்த ஆண்டியை தொல்லை பண்ணாதான்னு. நான் தான் கேட்கல. அட இதில் என்ன இருக்கு, ஒரு தொந்தரவும் இல்லை, வாங்க போது உள்ள வாங்க. இருக்கட்டும் இருக்கட்டும் லட்சுமி, நீ போயிட்டு வா, தோட்டத்துக்கு போயிட்டு வா, நாங்களும் அப்போ கிளம்புறோம். அட அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வாங்க உள்ள. உள்ள போய் சேர் எடுத்து போட்டு எல்லாம் இந்த கூட்டிட்டு வரீங்கல்ல? சரிம்மா. ஏம்மா ஏம்மா வேண்டாம் வேண்டாம். ஐயா இருங்க, ஒன்னும் எனக்கு நேரம் ஆகல தோட்டத்துக்கு. அவர் சாப்பிட்டுருப்பாரு, நான் சும்மா தான் ராத்திரிக்கு அவர் அங்கே தங்குவாரா. சரி சோறு கறியெல்லாம் வச்சிருந்தேன், சரி கொண்டு போய் கொடுத்துட்டு பார்த்துட்டு வரலாமா அந்த மனுஷனை. கொஞ்சம் அவருக்கு உடம்பு சரியில்லை, அதான் பார்த்துட்டு வந்தேன். பணையத்த ஆரம்பிச்சிருச்சுல்ல, இனிமே ஒரு 4 மாசத்துக்காக தான் கடப்பேன்னாரு. பொம்பளை பிள்ளைகள் கிடக்கிறதுனால ஒத்தையில போட்டுட்டு போவ சங்கடமா இருக்கு. வேற அவளுக்கு விட்டுட்டு, ஆனா நான் எப்பயும் போறது தான் அப்படின்னா நான் சமாளிச்சுக்கிறேன், கொஞ்சம் பணம் தானே ஏறிக்கிட்டு இருந்தாரு. ஐயா அப்ப பயணிலாம் கிடைக்கும்ல? தோட்டம் மட்டும் தான் பாக்கியன்னு பார்த்தேன். பனமரம் காடம் வச்சிருக்கீல? ஆமா, அது பனங்காடம் உண்டு. அது பனையத்து சீசன்ல மட்டும்தானே வேலை. மற்ற நேரம் இந்த தென்னை மரம் கிண்ண மரம் அதுவெல்லாம் போட்டுக்கிட்டு ஏதாவது விளைச்சல போட்டுட்டு அதை பார்த்து கிடையாது. பனையத்து நேரத்தில் அதை பார்த்து கிடையாது. ரெண்டையும் பார்த்துக்கிடணும். இந்த சைடு சொட்டு நீர் போட்டிருக்கு. காலையில பிள்ளைகளை விட்டு தான் மோட்டர் போட்டு வர சொல்லியிருந்து அது பாட்டுக்கு ஓடிட்டு நடக்கும். ரெண்டையும் அப்படி இப்படியும் பார்த்துக்கிட்டாதான் நம்ம பொழப்ப ஓட்ட முடியும். அது சரிதான். அப்போ ஒரு நாள் பயணி கிடச்சா கொஞ்சம் தாங்கனே, நான் வரும்போது சொல்லியே வைத்தியரை பக்கமே அடுத்த வாரம் வருவேன். அப்போ கொஞ்சம் பயணி கிடச்சா ஒரு லிட்டர் கேன்லாம் எடுத்து வைப்பியலாடே. நான் இப்போ கூட வாங்க, போயிட்டு குடிச்சிட்டு வாங்கிட்டு வரலாம். காலையிலே போனால் தானே கிடைக்கும். சாயங்காலம் ஒருக்கா மறையேறுவாவ, அப்போ உள்ள பதனியும் சூப்பராக இருக்கும். மீன்குட்டி இதுக்கு தான் சொன்னை தொல்லை பண்ணாம இரு, நீ கேட்டியா? நீ போவாங்க தோட்டத்துக்கு போட்டோம். எனக்கு ஏன் காலைல சுடுதுன்னு ஊத்துன மாதிரி நீ பறக்கா? நாங்க வீட்டுல இருக்கேன், அவங்க கூட பெய்ய கொஞ்சம் பயணி வாங்கிட்டு வாயா. ஐயா நான் நடந்துலாம் போவேன். ஆமா அந்த இடம் ரொம்ப தூரம், நடந்துக்கிட மாட்டாவிய. ஆமா 4-5 கிலோமீட்டர் நடக்கணும். அப்பா 4-5 கிலோமீட்டர் போகணுமா? ஆமா அதுக்கு அங்கதான் பூரா பனங்காடு, அங்கதான் போய் பனை ஐயாவ. ஏன் மீன்குட்டி என்னாலலாம் நடக்க முடியாது. கார் இருக்குல்ல, கார்ல கூட்டு போய் கொண்டு விட்டுட்டு பயணி வாங்கிட்டு வா. கார்லாம் பாதி தூரத்துக்கு மேல போகாது, பாதி தூரத்துக்கு மேல மண்ணுதான். சைக்கிள் பைக்கு போகாது, கார் எப்படின்னு தெரியலையடே. ஏமா கார் போகாம இருக்கும்னு நினைக்கேன். அங்க தண்ணிலாம் கொண்டு வருவாள்ல? ஆமா ஆமா, அந்த தண்ணி வண்டிக்காரன் தண்ணி கொண்டு வருவான். அங்க அவ்வளோ ட்ரம்ல பிடிச்சு போட்டுக்கிடுவாங்க குடிக்கிறதுக்கு தண்ணி, சமையலுக்குலாம். பெரிய வண்டிக்காரன் வருவான். அப்ப காரும் போடாம தான் இருக்கும்னு நினைக்கேன். தண்ணி லாரினா அப்போ பெரிய வண்டி போகுமா இருக்கும், கார் எப்படின்னு தெரியல. வேற மண்ணுக்குள்ள சிக்கிக்கிடப்படாத. எல்லாம் கூட கொஞ்சம் நடந்து போய் வாங்கிட்டு தான் வாங்கல. மீனுட்டி இன்னொரு நாள் பாத்துக்கிடலாம், சும்மா இரு. நீ எதுலையும் தேவையில்லாம இழுத்து விடாத. சரி விடுங்க, இன்னொரு நாள்ல நான் எடுத்து வைக்கேன். பயணின்னு சொன்னதை எனக்கு இன்னைக்கு பயணி குடிச்சு அவனும் போல தோணிருச்சு. சரி அப்ப இன்னொரு நாள் பாப்போம். கருப்பட்டி எல்லாம் நல்லா சுத்தமான கருப்பட்டியா இருக்கு அப்படிதானே? ஆமா கருப்பட்டி எல்லாம் காய்ச்சாங்க, இனிமே கொட்டி போட்டிருப்பாரு பறந்தடிச்சு, அதில் கிடக்கும். நான் வரும்போது எடுத்துட்டு வரேன். எனக்கு ஒரு 5 கிலோ தாங்கன்னு, நான் அப்புறமா காசு தந்துடுறேன் வாங்கிக்கிடும் போது. அடுத்த வாரம் அப்போ இருக்கும்ல? 5 கிலோ தானே கிடைக்கும். நீங்க வரும்போது சொல்லி வச்சிருங்க, நான் பயணியை அந்த பிள்ளைகளை விட்டுனால வாங்கி வைக்கேன். சரி லட்சுமி. சரி அப்ப நான் வரட்டுமா? ஐயா வந்தையில வெளியே நிற்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன், நானும் உள்ள வாங்கனாலும் வர மாட்டேங்கிய. அட நீயே தோட்டத்துக்கு போக நின்னவள வழியை மறிச்சு நின்று பேசிக்கிட்டு நிற்கேன். அதுக்கு என் பேரன் பின்னாடி நின்று சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கான். அட இதுல என்ன இருக்கு? சோனி ஒரு சம்பு தண்ணியாவது கொண்டாளா? தான் எடுத்துட்டு வரேம்மா. என் பேரன் பாவம் என்னைய கூட்டுக்கிட்டு இந்த காலத்துல சுத்திக்கிட்டு திரியான். அவன் டூருக்கு போறதுக்கு கூப்பிட்டாவே அது கூட போகலத்த பையன். எனக்கு இந்த வைத்தியர்கிட்ட கட்டுப்போட கூட்டிட்டு போனோன்னே அவன் எங்கேயும் போவாண்டேன்னு இருக்கான். அதான் அவன் மைனி பிள்ளைகளு அப்புறம் சாருமதி பிள்ளைகளு எல்லாமே எங்கேயும் டூருக்கு போயிருக்காவ. மீன்குட்டி சும்மா இருக்க மாட்டியா நீ? ஆனா இதுல என்ன இருக்கு, அது உனக்கு மைனி தானடே. அப்ப ஆமா ஒரு நாள் வீட்டுக்கு வாடே. வருவோம் வருவோம். பிள்ளைகளுக்கு நல்லது கிட்டது செய்யும் போது கூப்பிடுவேன்ல, அப்ப வாரேன். பெரியவளுக்கு மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கியோ? இல்ல, இன்னும் 1 வருஷம் இருக்குல்ல படிப்பு முடிய. படிப்பு முடிஞ்ச அப்புறமா வேலை பார்ப்பேன் கழுவே.
வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நாங்களே நகை சேர்ப்போம். நகை சேர்த்து நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிடுவோம். கழுவை நமக்கு தான் பொம்பளை பிள்ளையில பற்றி வச்சுக்கிட்டு வயிற்றுல நெருப்ப கட்டிட்டு இருக்காப்புல இருக்கு. இந்தங்காச்சி தண்ணி. அது சரி, இப்போ உள்ள பிள்ளைகள் எல்லாமே நல்ல விவரமா தானே இருக்கு. ஆமா ஆமா, எங்க மூத்தவளை காலையில இளையவ தானே. மூத்தவ அங்க துணி துவைக்க போறேன்னு சொல்லிட்டு போனா. அங்க ஒரு வீடு கிடக்குல்ல, அங்க துணியை துவைச்சு போட்டுட்டு புளி அங்க நிறைய போட்டு வச்சிருந்துச்சு. அதுவை உடச்சிட்டு அங்கே வேலையை பார்த்துட்டு நடப்பா படிச்சுட்டு. இந்த கழுதையை தான் படினாலும் படிக்க புக்கையும் தூக்க மாட்டேங்கு, ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கு. 24 மணி நேரமா போன நோண்டிக்கிட்டு இருக்க சொன்னா நோண்டிக்கிட்டு இருப்பா. அம்மா தேவையில்லாம என் மானத்தை வாங்குறதே வேலையா வச்சிருக்கு. பாரு அந்த சீனியர் சிரிக்கான். ஐயோ பாக்குறாளே, நீங்க கண்டுக்காத மாதிரி மூஞ்சி வச்சு போ. சரி, சின்ன பிள்ளை தானே, விடு. போக போக எல்லாம் சரியாயிரும். சொத்த முன்னாடி வந்திருந்தா கூட நான் கிளம்பியிருக்க முடியேன். இங்கே வந்திருக்கேன்னு உங்களை சாப்பிட வச்சு உட்காந்து பார்த்துருப்பேன். இப்போ கிளம்பி நிற்கிறதுனாலதான் இப்போ சரி போக வேண்டி இருக்கு. இப்போ கூட நீங்க பரவாயில்ல இருங்க, வீட்டில் நான் போயிட்டு ஓடி வந்துருவேன். பரவாயில்ல பரவாயில்ல இருக்கட்டும் லட்சுமி, நீ போயிட்டு வேணான்னு கிளம்புறேன். அடுத்த வாரம் வரும்போது கருப்பட்டிலாம் எடுத்து வைக்கணும் இருக்கல, கருப்பட்டிலாம் எடுத்து வாங்கிக்கிட்டு பொறுமையா போறேன். சரிம்மா. எல்லாம் பேரண்டி இந்த அந்த தண்ணியை குடி. இல்ல எனக்கு வேண்டாம். நாங்க ஒன்றும் தண்ணியில ஒன்றும் கலக்கல, குடிக்கலாம் தைரியம்மா. இந்த குடியில ஏதாவது தப்பா நினைக்க போறாவே. கொண்டாங்க. அவன் எப்பயும் அப்படிதான், தண்ணி கொஞ்சம் குடிக்கவே மாட்டான். சாப்பிட்டு முடிச்சுட்டு தண்ணி குடினாலும் தண்ணியே குடிக்க மாட்டான். யாரில் யாருனாலும் ஏசி போட்டுருவாங்களா, அதனால எனக்கு தாகமும் எடுக்காது, ஒன்றும் எடுக்காது. அது சரிதான், அந்த காலத்து பிள்ளைகள் எங்க தண்ணி குடிக்குது, நல்லது எதுவும் பண்றது கிடையாது. சரி ஆண்டி, நாங்க சொம்பு, நாங்க போயிட்டு வரோம். சரியா அம்மா மாராசி வார என்ன கோவப்படாத அம்மா கிட்ட. சரி பாட்டி. சரி லட்சுமி, நான் வாரேன். ஆண்டி நாங்க. சரியா, பார்த்து போயிட்டு வாங்க. இந்த இல வாசல்லே நிக்க வச்சு பேசி அனுப்பிட்டேன். சங்கடமா தான் இருக்கு. அந்த சொம்ப கொண்டு போய் உள்ள வை, நான் போயிட்டு ஓடி வந்துடுறேன். பத்திரமா இருங்க. ரெண்டரை படிக்கணும்னா படி, இல்லைன்னா கதவை பூட்டி போட்டு உள்ள இரு. சரிம்மா, நான் வாரேன். சரி, இந்த சீனியர் நம்மளை பார்த்து நக்கலா சிரிச்சுட்டு போயிட்டானே, ரொம்ப கேவலமா நினைச்சிருப்பானோ நம்மள. எல்லாம் இந்த அம்மையை சொல்லணும். அம்மைக்கு என் மானத்தை வாங்குறதே வேலையா போச்சு. சரி.